ஹாய், திஸ் இஸ் ஆல்ஃப்ரெட். ஆல்ஃப்ரெட் அற்புதகுமார். அற்புதகுமார்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும்ல? வண்டர், அதிசயம். நம்ம அப்பா அதிசயமானவர். கர்த்தர் அதிசயமானவர். அவருடைய பிள்ளைங்க நம் கர்த்தர் பராக்கிரமசாலி. ம். இப்ப நான் எதுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னா, உங்கள்ல யாராவது தேசத்தை குறித்து இருதயத்துல பாரம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, தேசத்திற்காக, அதாவது நம்மளுடைய இந்திய தேசம், அ பாரதம். நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய மொழி. இதுல நடக்கிற விஷயங்கள் உங்களுடைய இருதயத்தை பாதிக்குது. நீங்க யாராவது நல்லவங்க தலைவர்களா எழும்புனா நல்லா இருக்குமே, அம், அல்லது நல்ல ஒரு ஆட்சி, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். ரோட்ல போகும்போது ரோடு குண்டும் குழியுமா இருக்கும்போது உங்க இதயம் நாட்டில் நடக்கிற கரப்ஷன் குறிச்சு உங்களுடைய இருதயம் கஷ்டப்பட்டுச்சு. இந்த இந்த கூடுகைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நம்ம ஜனவரி 26 சேர்ந்து இதை விவாதிப்போம். விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்யலாம், என்ன பண்ண முடியும், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர்ட்ட கேட்போம். நான் இன்னைக்கு காலையில சகரியா 1 படிச்சுட்டு இருக்கும் போத 19:20 தேசத்தை அழித்த, தேசத்தில் இருக்கிற யாரையும் தலையெடுக்க விடாத அந்த 4 கொம்புகளுக்கு அதை பயம்படுத்தும்படியாய் கர்த்தர் ஒரு 4 கிராஃப்ட்ஸ்மேனை கொண்டு வர்றார். தமிழ்ல, ஆங்கிலத்துல கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு, தமிழ்ல நான் வாசிக்கிறேன். 20 பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். கிராஃப்ட்ஸ்மேனை காமிக்கிறார் இந்த கொம்புகளுக்கு எதிராய். சோ விசுவாசிகள் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிகள் கரப்ஷன் இல்லாம கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து, பஞ்சாயத்து லீடர்ஷிப்ல இருந்து தேவனுக்கு பயந்து, தேவன் மீது உள்ள அன்புல நல்ல மனிதர்களாய், நல்ல சேவைகளை, கரப்ஷனுக்கு அடிமையாகாம நன்மை செய்ய முடியும் நான் விசுவாசிக்கிறேன். அதற்கான ஒரு தொடக்கம் தான் இந்த கூடுகை. நாம சேர்ந்து ஆலோசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், தீர்மானங்களை எடுப்போம். அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல கால் எடுத்து வைப்போம். நீங்க உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி இதுதான், இந்த கூடுகையில் அட்டென்ட் பண்றதுக்கு. நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார் விசுவாசிக்கிறீங்களா? அவர் மரித்ததுனால நீதிமானா இருக்கிறீங்களா? போதும், போதும். உங்களை கொண்டு பராக்கிரமமான காரியங்களை கர்த்தர் செய்வார். போதும், நம்மை கொண்டு மகா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாரம் இருக்குதா? எதையாவது நன்மை இந்த தேசத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? போதும், போதும், இருந்தால் போதும். இந்த நன்மையான வாஞ்சைகள் எல்லாம் இருதயத்துல வைத்தது யாரு? பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் டெபாசிட் பண்ண. நானே உங்ககிட்ட இதெல்லாம் பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? இதெல்லாம் தலைவலியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு பண்ணலாம் இல்லையா? இது இருதயத்துல தேவன் இந்த வாஞ்சையை வைத்ததுனால நான் மீண்டும் மீண்டும் இந்த முயற்சிகளை, ஐசக் எப்படி மீண்டும் மீண்டும் கிணறு தோன்றினது போல நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் வாய்க்க செய்வார். நாம பெருசா தோல் மீது பாரத்தை சுமந்து எதையும் கொண்டு அங்க சாதிக்கணும்னு இல்லை. ஆனா நம்ம அழைத்த அழைப்புல நாம நின்று ஜெபம் பண்ணி காலை தூக்கி வைக்கும் பொழுது யோர்தான் பிரியும். யோர்தானை பிரிக்க வேண்டியது கர்த்தர், காலை தூக்கி வைக்க வேண்டியது நாம். அதனால ஜனவரி 26 காலையில 10 மணிக்கு நெமிலிச்சேரியில நம்ம மீட் பண்ணுவோம். யாரெல்லாம் இருதயத்துல இந்த வாஞ்சை இருக்குதோ, இந்தியாவினுடைய அரசியல்ல, இந்தியாவினுடைய இந்த தேசத்தினுடைய நன்மையில உங்களுடைய உங்களுடைய பங்கு எப்படி, ஒவ்வொருத்தருடைய பங்கும் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்காது. ஆனா சில விசுவாசிகளை நாம சீஃப் மினிஸ்டர் ஆக்கி பார்ப்போமே.
நல்ல திறனான நல்ல விசுவாசிகளை நாம் கூடி ஆட்சியில் அமர்த்துவோமே. விசுவாசி ஆண்டுதான் பார்க்கட்டுமே. அல்லது ஒரு பிரதம மந்திரிய வரும் காலங்கள்ல விசுவாசி பிரதம மந்திரிய நாம தூக்கி வைப்போம். விசுவாசி பிரதம மந்திரி கொஞ்சம் ஆளட்டும், ஆண்டு பார்க்கட்டும், தேசத்துல சமாதானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விசுவாசி வரட்டுமே. இயேசு கிறிஸ்துவினால் நான் நீதிமானன் ஆனேன் அப்படின்னு விசுவாசித்துட்டு இருக்க விசுவாசி ப்ரொமோட் பண்ணுவோம், நன்மை செய்வோம், முயற்சி செய்வோம், காலத்துக்கு வைப்போம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஸோ காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என்னோட நம்பர் இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பிலிச்சேரி அட்ரஸ் உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வாஞ்சை இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கேட்குற எல்லாரும் இதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.